தமிழ் நியூஸ் பெருமையுடன் வழங்கும் என் பள்ளி விருதுகள் 2023 மற்றும் ஸ்டார் டீச்சர் அவார்ட்ஸ் 2023 ஹெல்த் பார்ட்னர் லயன் மியூஸ்லி, வின்யூ பார்ட்னர் SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். என் பள்ளி விருதுகள் மற்றும் ஸ்டார் டீச்சர் விருதுகள் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ராமாபுரம் மற்றும் திருச்சி SRM நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார், லயன் டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தலைவர் திரு பொன்துரை அவர்களையும், ஜி தமிழ் நியூஸ் தலைமை செய்தி ஆசிரியர் திரு செபி ஸ்டான்லி அவர்களையும், அவையில் இருக்கும் ஆளுமைகள், விருது பெற வந்திருக்கும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் ஜி தமிழ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு ஜி தமிழ் நியூஸின் தலைமை செய்தி ஆசிரியர் திரு செபி ஸ்டான்லி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார். SRM கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு ஜி தமிழ் நியூஸின் தலைமை செய்தி ஆசிரியர் திரு செபி ஸ்டான்லி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். SRM நிறுவனத்தின் கோ சேர்மன் திரு நிரஞ்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். லயன் டேட்ஸ் நிறுவன தலைவர் திரு பொன்துரை அவர்களுக்கு ஜி தமிழ் நியூஸின் செய்தி ஆசிரியர் திரு செபி ஸ்டான்லி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார். இந்த உலகத்தில் 2 புனிதமான அறைகள் இருக்கின்றன. ஒன்று உயிர் பிரசவம் நடக்கும் தாயின் கருவறை, மற்றொன்று அறிவு பிரசவம் நடக்கும் பள்ளி வகுப்பறை. அந்த அறிவு பிரசவத்தை அனைவருக்கும் அளித்து சமத்துவத்தை போதிக்கும் பள்ளிகளுக்கு விருந்து வழங்கும் தருணம். வாய்ப்புகளை உருவாக்கி மாணவர்களை ஆளுமைகளாக்கும் பள்ளிகளின் பெருமைகளை எப்படி இயல்பாக சொல்லி வருவது? இதோ சாதாரண மாணவர்களை மாண்புமிகு ஆளுமைகளாக உருவாக்குவதில் முக்கியமான பங்கு வகிப்பவை பள்ளிக்கூடங்கள். ஒவ்வொரு மாணவரின் 2ஆம் வீடாக பள்ளிகள் இருக்கின்றன. 2ஆம் பெற்றோராக இயங்கும் ஆசிரியர்கள் மாணவர்களை செதுக்குகிறார்கள். இதனை முழுமையாக உணர்ந்துள்ள ஜி தமிழ் நியூஸ் மாணவர்களையே நிரூபர்களாக்கி அழகு பார்த்து அவர்களின் ஆற்றலையும் ஆவணமாக்கி உள்ளது. தங்கள் பள்ளிகளின் பெருமை குறித்தும் தரம் குறித்தும் வசதிகள் குறித்தும் மாணவர்கள் பதிவு செய்த கருத்துக்களை என் பள்ளி என்ற பெயரில் ஜி தமிழ் நியூஸ் சேனலில் தொடர் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பினோம். இன்றைய தமிழக பள்ளிக்கல்வி சூழலில் என் பள்ளி நிகழ்ச்சி ஓர் ஆற்றல் மிகுந்த ஐ ஓப்பனராக திகழ்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அந்த உண்மைக்கு இன்னும் உறுதி சேர்க்கும் விதமாக, தமிழகத்தின் சிறந்த பள்ளிகளை அடையாளம் காட்டும் விதமாக என் பள்ளி விருதுகள் வழங்குவதை ஜி தமிழ் நியூஸ் பெருமையாக கருதுகிறது. மாணவர்களே, இது பெருமித தருணம், பெருமை மிகு தருணம். உங்களை உருவாக்கிய பள்ளியையும் ஆசிரியரையும் கொண்டாடும் தருணம். நாளைய இலக்கு உள்ளிட்ட கல்வி சார்ந்த கருத்தரங்கங்களுக்கு தொடர் ஆதரவு தந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதோ உங்களின் பலத்த கரவொலிகளோடு என் பள்ளி விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். நீரின்றி அமையாத உலகு, பள்ளிகளின்றி அமையாது அறிவார்ந்த உலகு. ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், பள்ளிகள் இல்லாத ஊருக்கு அனைத்தும் பாழ். ஆங்கிலத்தில் டுடே ரீடர் டுமாரோ லீடர் என்பார்கள். அப்படி மாணவர்களை அறிவார்ந்த ஆளுமைகளாய் வார்த்தெடுக்கும் 14 பள்ளிகளை பெருமைப்படுத்தும் தருணம் இது. என் பள்ளி விருதுகளை பெற்றுக்கொள்ள தேர்ந்தெடுத்த பள்ளிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலில் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி அரும்பாக்கம், அடுத்ததாக அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அசோக் நகர்,
ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விருகம்பாக்கம். அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அசோக் நகர். ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விருகம்பாக்கம். பண்ணலாமே, கைத்தட்டி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தலாமே. ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சூளைமேடு. கைத்தட்டல் ஒலி இவ்வளவுதானா? உற்சாகமா கைத்தட்டுங்க. வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அசோக் நகர். அடுத்ததாக எபினேசர் மார்க்கஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கொஞ்சம் ரெடியா இருங்க, அம்பத்தூர். எபினேசர் மார்க்கஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அம்பத்தூர். கிளாப் பண்ணலாமே கொஞ்சம். ஆனந்தவல்லி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஆனந்தவல்லி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊரப்பாக்கம். கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாமே எல்லாத்தையும். அடுத்ததாக முகமது சதக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அரும்பாக்கம். முகமது சதக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பம்மல். ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பம்மல். நேஷனல் ஐடி இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாங்காடு. நேஷனல் ஐடி இன்டர்நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாங்காடு. அடுத்ததாக மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் திருவொற்றியூர். கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே எல்லாரும், உற்சாகப்படுத்தலாமே அவார்டு வாங்குறவங்கள. அடுத்ததாக மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சேத்துப்பட்டு. அடுத்ததாக மார்க் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல் மடிப்பாக்கம். அடுத்ததாக டியானோ சிபிஎஸ்இ பள்ளி மணிமங்கலம். டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக எங்கள் ஹெச்எம் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், எய்த்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், மற்ற பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த உலகத்தை எழுப்புவதற்கு ஒரு சூரியன் போதும், உற்சாகம் கொடுப்பதற்கு ஒரு நண்பன் போதும், மாணவர்களை சிற்பியாய் செதுக்க ஒரு ஆசிரியர் போதும். அப்படி அன்பாசிரியராய் நல்லாசிரியராய் மாணவர்களுக்காகவே தங்களை அர்ப்பணிக்கும் ஆசிரியர்களை ஜீ தமிழ் நியூஸ் கௌரவிக்கிறது. அர்ப்பணிப்பு மிக்க 6 ஆசிரியர்களை தேர்வுக்குழு மூலம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. முதல் ஸ்டார் டீச்சர் விருதை பெறப்போகும் ஆசிரியர் யார் என்பதை திரை சொல்லட்டும். ஆண்டுகளுக்கு முன்பு தலைமை ஆசிரியராய் இப்பள்ளியில் பதவியேற்றார் திரு வை. பிரபாகரன். எந்த வசதியும் இல்லாத ஒரு பள்ளி. வகுப்பறைகளும் வளாகமும் எப்போதும் திறந்தே கிடந்தன. பள்ளி என்று சொல்வதற்கு அடையாளமாய் ஒற்றை கட்டிடம் மட்டும் தன்னந்தனியாய் நின்று கொண்டிருந்தது. இதுதான் தனக்கான சரியான இடம் என்று முடிவெடுத்த இவர் பள்ளியின் அகத்தையும் புறத்தையும் மாற்றுவது என தீர்மானித்தார். இவர் வந்தபோது பள்ளியின் மாணவர் எண்ணிக்கை வெறும் 200. இன்று அந்த எண்ணிக்கை 500. அதற்காக இவர் எடுத்த முயற்சிகள் எத்தனையோ. கிண்டர் கார்டன் வகுப்புகளை கொண்டு வந்தார். எல்கேஜி, யூகேஜி என களை கட்டியது வளாகம். ஆங்கில வழி வகுப்புகளை துவங்கினார். தன் இதயத்தை திறந்து வைத்த இவர் பள்ளியை சுற்றி பத்திரமாய் சுவர் எழுப்பி பாதுகாக்க முடிவு செய்தார். இன்று பாதுகாப்பான சுற்றுச்சுவர், பளபளப்பான கழிப்பறை, புதிய சமையல் கூடம், புதிதாய் 4 வகுப்பறைகள் என்று விரிந்து கொண்டே செல்கிறது இவரது பள்ளியின் பரப்பு. ஒரு மேல்நிலை பள்ளியில் இருப்பது போன்றே JRC, ஸ்கவுட், ஈகோ கிளப், மியூசிக் பேண்ட் என்று இந்த சின்னஞ்சிறு விரல்களில் 1000 முயற்சிகளை பூக்களாய் பூக்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு விழா இந்த பள்ளியில் நடந்து கொண்டே இருக்கிறது. சமத்துவ பொங்கல் விழா, கலை திருவிழா, விளையாட்டுப் போட்டிகள் என்று எப்போதும் விழாக்களின் நாயகனாக இருக்கிறார். முப்பருவ கல்வியில் ஒவ்வொரு பருவத்திலும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தை நடத்துகிறார். சமூகத்தின் பங்கேற்பை உறுதி செய்கிறார். இன்று இப்பள்ளியின் பெயர் மாவட்டம் முழுவதும் பிரசித்தம் பெற்றிருக்கிறது. தூய்மையான பள்ளி வளாகத்திற்காக தூய்மை பாரத விருதை பெற்றிருக்கிறார். இன்னும் எத்தனையோ கனவுகளோடு நடை போட்டுக் கொண்டிருக்கும் திரு வை. பிரபாகரனுக்கு ஜீ தமிழ் நியூஸின் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். கோவூர் புதுவட்டாரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வை. பிரபாகரன் அவர்களை ஸ்டார் டீச்சர் விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு வழங்கிய ஜீ குழுமத்திற்கும் கனவு ஆசிரியர் குழுவிற்கும் என் சார்பாகவும் என் பள்ளியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இந்த ஜீ குழுமத்தில் அந்த பதம் பார்க்கும்போது நான் கிடைத்துள்ளேன் என்று தான் நினைக்கிறேன். இன்னும் பதம் பார்க்க வேண்டியவர்கள் இன்னும் 1000 ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ஜீ குழுமத்தினால் விரைவில் பதம் பார்க்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஆசிரியர் யார் என்பதை திரை சொல்லட்டும். யாரும் விரும்பாத பள்ளியை எல்லோரும் விரும்பும் பள்ளியாக மாற்றியவர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் பள்ளிக்கு வந்தபோது பள்ளியின் தேர்ச்சி விழுக்காடு 49%.
இப்போது 88%. HCL அமைப்பின் மூலம் 30 லட்சம் ரூபாய் செலவில் இளம் கலாம் அறிவியல் மையம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவரது பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களின் மாணவர்களுக்கும் அந்த அறிவியல் மையம் அறிவை வழங்கும் போதிமரமாய் இருக்கிறது. சமர்த்தனம் அறக்கட்டளை மூலம் புலிவுரு வகுப்பறைகளும் மினி சயின்ஸ் சென்டரும் பள்ளிக்குள் அமைத்திருக்கிறார். புத்ரி அமைப்பின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு வாழ்வியல் திறன் வகுப்புகளை தொடர்ந்து நடத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீராம் சங்கல்ப் ஃபவுண்டேஷன் இவரது செயலை பாராட்டி 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளியின் உட்கட்டமைப்பை புத்தம் புதிதாய் மாற்றிக் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது ஹியுண்டாய் நிறுவனம் 2 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்களோடு பள்ளிக்குள் வந்திருக்கிறது. வகுப்பறைகள் மட்டுமல்ல, கழிவறைகளும் கூட இவரது உழைப்பின் மதிப்பை சொல்கின்றன. தினம்தோறும் IVRS செயலி மூலம் மாணவர்கள் எழுப்பிவிடும் குரல் இவரது குரல். இருமொழி கொள்கை பின்பற்றப்படும் தமிழக பள்ளிகளில் இவர் அயல்நாட்டு மொழியாக ஜாப்பனீஸ் மொழியையும் கற்றுத்தருகிறார். 2 ஆராய்ச்சி கட்டுரைகள், நாளிதழில் கட்டுரைகள், 6, 9, 11ஆம் வகுப்பு பாடநூல் ஆசிரியர் குழுவில் பங்கேற்பு என்று தொடர்ந்து வருகிறது இவரது பயணம். பல்லவபுரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக தமது பள்ளியை உயர்த்தி இருக்கிற டாக்டர் ரவி காசி வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஜீ தமிழ் நியூஸின் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். பல்லவபுரம் மறைமலை அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ரவி காசி வெங்கட்ராமன் அவர்களை ஸ்டார் டீச்சர் விருதை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர்களுக்காக ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்ற ஆண்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கையிலால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் மூலமாக விருது பெறுவதற்கு இந்த ஜீ தமிழ் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுகள் வாங்கும் பொழுதுதான் பயம் அதிகமாகுது. நமக்கான பொறுப்பும் கடமையும் அதிகரிப்பதை உணர்கிறோம். ஏன்டா இவனுக்கு போயாடா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உற்று நோக்கப்படும். அதனாலேயே இந்த விருதுகள் வழங்கும் பொழுது, பெறும் பொழுது நாம் இன்னும் அதிகம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த விருது பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் மட்டும் சம்பந்தப்படவில்லை. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், SMC, PTA போன்ற அனைவருமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அனைவருடைய பிரதிநிதியாகத்தான் நான் இந்த விருதை பெற்றதாக உணர்கிறேன். ஸோ இந்த விருதை கொடுத்து அங்கீகரித்ததற்காக ஜீ தமிழ் நிறுவனத்திற்கும் திரு தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அடுத்த ஆசிரியர் யார் என்பதை திரையில் காணலாம். ஒரு அரசு பள்ளியின் வாயிற்கதவில் நோ அட்மிஷன் போர்டு எங்கேனும் யாராவது பார்த்ததுண்டா? இவரது பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் அட்மிஷனுக்கு அலைமோதும் கூட்டத்திற்கு கிடைக்கும் பதில் இடமில்லை என்பது. ஒவ்வொரு வருடமும் 100% தேர்ச்சி. தினமும் இவரது பள்ளி இரவு 8 மணி வரை இயங்குகிறது. மாலை நேர சிற்றுண்டியோடு இரவு வரை தொடர்கின்றன இவரது வகுப்பறைகள். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் என்பதே இவரது மாணவர்கள் அறியாதது. மெல்ல பயிலும் மாணவர்களுக்காக சனி ஞாயிறுகளிலும் திறந்திருக்கிறது இவரது பள்ளிக்கூடம். இவரது மாணவர்கள் மருத்துவர்களாய், பொறியாளர்களாய் பல்வேறு துறைகளில் கோலோச்சுகிறார்கள். இஸ்ரோ வரை பணிபுரிகிறார்கள் இவரது மாணவர்கள். பல்வேறு காரணங்களால் இடைநின்ற மாணவர்களை தேடி வீடு வீடாக பயணிக்கிறார்.
பள்ளிக்குள் மட்டுமல்ல, இவரது மாணவிகளுக்கு வீதிகளிலும் வீடு செல்லும் வழிகளிலும் இவரே என்றும் காவல்காரனாய் இருக்கிறார். பெண் குழந்தைகளுக்கு வந்த எத்தனையோ இடைஞ்சல்களுக்கு காவல் நிலையங்கள் வரை சென்று வழக்காடி இருக்கிறார். குழந்தை திருமணங்களை தடுத்திருக்கிறார். இருளர் இன குழந்தைகளின் வாழ்வில் ஒளியேற்று இருக்கிறார். இவர் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழுவும் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் இவரை பொக்கிஷமாய் பாதுகாக்கின்றனர். தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அஸ்தினாபுரம் பள்ளியின் வளர்ச்சிக்காகவே அர்ப்பணிக்கும் திரு சந்திரன் அவர்களுக்கு ஜீ தமிழ் நியூஸின் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அஸ்தினாபுரம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜே சந்திரன் அவர்களை ஸ்டார் டீச்சர் விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்கி கௌரவிக்கிறார். எழுத்தறிவித்தவனை இறைவனாக்கி அவனை வழிபடாமல் அவர்களெல்லாம் இன்று வாழ்த்திய ஜீ தமிழ் நியூஸ் அவர்களுடைய குழுமத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வாங்கிய விருது நான் நிஜம், இந்த நிஜத்துக்கு பின் இருக்கக்கூடிய என்னுடைய உயிரினும் மேலான அஸ்தினாபுரம் மாணவ செல்வங்கள், அதற்கு பின் எங்கள் பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகள், அலுவலக பணியாளர்கள், பார்ட் டைம் டீச்சர்ஸ், சுகாதார பணியாளர்கள், இவர்களுடன் வாங்க வேண்டிய இந்த விருது அனைவருக்கும் கிடைத்திருக்க வேண்டிய விருது. அவர்கள் கையால் பெறுவதற்கு பதில் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு இந்த விருதை அர்ப்பணிக்கின்றேன். என் பள்ளியில் அதிக நேரம் நான் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன். இரவு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு செல்வேன். அந்த 9:30 மணி வரைக்கும் என் வீட்டில் இருக்க என்னுடைய குழந்தைகள் தர்ஷனா, ஹர்ஷிகா, என்னுடைய மனைவி, இவர்களெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை பள்ளிக்காகவே அர்ப்பணித்து விட்டார்கள். அவர்களுக்கு, என் குழந்தைகளுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று என்னுடைய தாயினுடைய இறந்த நாள் அன்று ஜீ தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி இந்த விருது வழங்கியிருப்பது என் தாய்க்கு கிடைக்க நான் என்னுடைய நன்றிகடனாக நினைக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த நாடு ஆசிரியர் அங்கீகரிக்கிறதோ அந்த நாடு உயர்வு பெறும். அந்த உயர்வினை, வளர்ச்சியினை தேடி தேடி, நல்ல ஆசிரியர்களை தேடி தேடி விருந்து வழங்கி அவர்களெல்லாம் ஊக்குவிக்கின்ற கனவு ஆசிரியர் எங்களுடைய இதயத்தில் வீட்டிருக்கும் தாமரை கண்ணன் சார் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடைய பள்ளியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் SMC உறுப்பினர்கள் முருகன் சார் அவர்களுக்கும், அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீதர் சார், மணிகண்டன் சார் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விருது அவர்களுக்கும் போக வேண்டிய விருது. இன்று என்னோடு வந்திருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள், பள்ளியில் மாணவ செல்வங்கள் இருந்தாலும் என்னுடைய விருதை வாங்குவதற்காக மாணவர்கள் வந்து பள்ளியிலிருந்து ஆசிரியரை வர வேண்டும் என்று வரவேற்க வேண்டும், எங்கள் தலைமை ஆசிரியர் வாழ்த்த வேண்டும் வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு அத்தனை உள்ளங்களுக்கும் நான் விருது வாங்கின பிற்பாடு அந்த விருதை கொண்டு என் மாணவர்களுக்கு தான் கொடுத்தேன். கையில் கொண்டு போய் கொடுத்த என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருதை தாமரை கண்ணன் சார் அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து ஊக்குவித்து இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த ஆசிரியர்கள் கட்டாயம் இதுபோல ஊக்கம் அளித்தால்தான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆசிரியருக்கு நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆசிரியர்கள், என்னுடைய ஆரியர் நண்பர், எங்களுடைய அருகாமையில் பள்ளியில் இருக்கிற பல்லாவரம் மறைமலடி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு வாழ்க்கையிலுடைய ஒரு மாதிரி ஆசிரியர். அவர் ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து தான் பள்ளிக்கே நான் போவேன் நான். ஏன்னா அவர் பள்ளியில் அந்த பள்ளி எப்படி இருந்தது, அந்த பள்ளி எப்படி மாற்றி இருக்கிறார், அதை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு உத்வேகம்.
வாழ்க்கையில் 1000 மந்திரங்கள், எத்தனை மந்திரங்கள் சொன்னாலும் ரவிகாசி வெங்கட்ராமன் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு ஒரு மனதுக்குள்ள, இது நான் அவர் புகழ்றதுக்காக சொல்ல, எனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பள்ளியை வளர்ச்சி அடைவதில் ஒரு பாலடைந்த பள்ளியாக மாறுகின்ற இடத்தில் ஒரு மீட்பர் உதித்த மாதிரி அந்த பள்ளியில் இருக்கிற அந்த இடத்துல அவர் எனக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அஸ்தினாபுரம் பள்ளியை மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால் அஸ்தினாபுரம் இருக்கிற அருகில் உள்ள அனைத்து மாணவர்களும் நல்ல தரம் வாய்ந்த, ஒழுக்கம் வாய்ந்த, சிறந்த மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் சீன பழமொழி ஒன்று அழகாக சொல்கிறது, ஆசிரியர் தவறு செய்தால், மாணவன் தவறு செய்தால் ஆசிரியரை தூக்கிலிடுங்கள். இந்த பழமொழி அப்பப்போ நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் எங்களுடைய மாணவர்கள் என்னை தூக்கிலிட விடாத அளவுக்கு ஒழுக்கமுழைந்த மாணவர்களாக எங்கள் பள்ளி மாணவர்கள் விளங்குகிறார்கள் என்றால், அந்த மோசமான இடத்தில் கூட எங்கள் பள்ளி சிறந்த நிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய எஸ்எம்சி. என் எஸ்எம்சி எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன். உயிருள்ள வரையில் என்னுடைய கடைசி காலத்திலுடைய என்னுடைய உயிர் பிரியும் நேரத்தில் கூட அந்த எஸ்எம்சி உறுப்பினர்களை மறக்க மாட்டேன். ஏன்னா பள்ளியுடைய வளர்ச்சிக்கு அவ்வளோ கட்டம். ஒரு பக்கம் பல்லாவரம் ஸ்கூல்னா அடுத்து எங்கள் ஸ்கூல் எஸ்எம்சி. இவர்கள் எல்லாம் அரவணைத்து எங்கள் பள்ளியை எங்களுக்கு விருது கொடுத்து இந்த ஸ்டார் தமிழுக்கும் தாமரைக்கண்ணன் சாருக்கும் என்னுடைய நன்றியை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஸ்டார் டீச்சர் விருதை பெறப்போகும் அடுத்த ஆசிரியர் யார் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். அம்பத்தூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு உயிரியல் ஆசிரியையாய் பணியில் சேர்ந்து கல்வி ஒருங்கிணைப்பாளராக உயர்ந்து இன்று பள்ளியின் துணை முதல்வராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள். திறன் அடிப்படையிலான கற்றல் கற்பித்தலுக்கு புகழ் பெற்றவர் இவர். முற்றிலும் வீடியோ ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்ட வகுப்பறைகள், மின் கற்றல் போக்குகள் என்று தொழில்நுட்பத்தில் ஜாலம் செய்கிறது இவரது வகுப்பறைகள். 21ஆம் நூற்றாண்டில் கற்போருக்கான 4C மூலம் கற்பித்தல் இவரது பாணி. மருத்துவ படிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்ட மாணவர்கள் உள்ள இன்றைய தருணத்தில் உயிரியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதை சர்வசாதாரணமாக நிகழ்த்துகிறார். 10 மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனைகள் வழங்குகிறார். உயர்கல்வி படிப்பிற்கு வழிகாட்டுகிறார். ஒரு துணை முதல்வராக ஆசிரியர்களை ஒருங்கிணைப்பதில் வல்லமை காட்டுகிறார். அறிவியல் தொடர்பான பல்வேறு போட்டிகளை நடத்தி மாணவர்களை ஸ்ரீஹரிகோட்டா, இஸ்ரோ வளாகம், பிர்லா கோளரங்கம் என களப்பயணம் அழைத்து செல்கிறார். கோ கிரீன் கிளப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பள்ளி முழுவதையும் மரக்கன்றுகள் நட்டு பசுமையாக்குகிறார். கற்றலை ஒருபோதும் நிறுத்தாதே என்ற கொள்கை முழக்கத்தோடு கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஆன்லைன் வகுப்பு மூலம் கற்றல் சங்கிலி அறுந்து விடாமல் பாதுகாப்பதில் முதலிடம் வகித்தவர். திருமதி ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஜீ தமிழ் நியூஸின் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். அம்பத்தூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி KV ஸ்ரீதேவி அவர்களை ஸ்டார் டீச்சர் விருதை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்கி கௌரவிக்கிறார். இந்த அவார்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னோட ஸ்கூல் ஃபவுண்டர் பிரின்சிபல் டாக்டர் உமாகண்ணன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவங்களுக்கு 5 ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். அண்ட் ஐ தேங்க் மை கரஸ்பாண்டன்ட் சார் திரு அழகரிசாமி கண்ணன் அண்ட் CEO மேம் தானியா பாரதி. இவங்களோட ஒரு சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த விருது நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு டேஸ்லேயும் எங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுக்குமே ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. என்ன ஒரு சொசைட்டியில் என்ன டைப் ஆஃப் சேலஞ்சஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸை டே டு டே அப்டேஷன்ஸை எப்படி நாங்கள் எடுக்கணும்னு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்புறமா ஒரு மரம் வளரணும்னா அதுக்கு மெயினான ஒரு இது வந்துட்டு ஒரு ரூட், நல்ல ஸ்ட்ராங் ஒரு ரூட் இருந்ததுன்னா அந்த மரம் நல்லா வளர முடியும். ஸோ எனக்கு அந்த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக ரூட்டாக இருக்கிறது என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன், என்னோடய பேரண்ட்ஸ், இன்லாஸ் எல்லாருக்குமே என்னோடய தேங்க்யூ. அட் த சேம் டைம் நான் ஒரு டீச்சராக எப்போவுமே மதிக்கிறது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த அசெட், என்னோடய அசெட்டுன்னு நான் பார்க்குறது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி தான். ஸோ ஒரு வாட்டியும் அவங்க வந்து +2 பரீட்சையில் வந்து மார்க் வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு தேங்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி உணர்ந்துட்டு இருக்கேன். தட் ஐ ஃபீல் லைக் அதுதான் என்னோடய பேங்க் பேலன்ஸாக நான் நம்புகிறேன். ஒரு நல்ல ஒரு டீச்சர் உருவாக்கணுன்னா அந்த பசங்க தான், அந்த கிளாஸில் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தான் நல்ல ஒரு டீச்சர் உருவாகும். ஸோ அதை நான் நம்புகிறேன். என்ன ஒரு நல்ல டீச்சராக மாற்றின அத்தனை ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கும் என்னோடய தேங்க்ஸ். அட் த சேம் டைம் என்னோடய டீச்சிங் கம்யூனிட்டி, நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு அதே ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டீச்சராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு அகாடமிக் கோஆர்டினேட்டராக மாறி ரைட் நவ் ஐ எம் ஆக்டிங் ஆஸ் அ வைஸ் பிரின்சிபல். ஸோ தேங்க் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி இன் மை ஸ்கூல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ஜி டிவி வந்து இப்போ வந்து புதுசாக இந்த அவார்டை டீச்சர்ஸுக்கு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த ஆசிரியர் யார் என்பதை திரையில் காணலாம். கற்பிக்கும் பணியில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி சி நாகராணி அவர்களை ஸ்டார் டீச்சர் விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்கி கௌரவிக்கிறார். Happy evening to one and all present here. I am Nagarani, Vice Principal, Zion Matriculation Higher Secondary School, Madambakam. இந்த தருணத்தில் நான் ஜி தமிழ் நியூஸ் சேனலுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னை பெஸ்ட் டீச்சராக செலக்ட் பண்ணதுக்கு தாமரைக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் சேர்மன் டாக்டர் என் விஜயன், ஜைன் அண்ட் ஆல்வின் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவரோட கைடன்ஸ் அண்டு கண்டினியூஸ் மோட்டிவேஷனால் தான் இந்த லெவலுக்கு நாங்கள் வர முடிஞ்சது. எங்கள் ஸ்கூலில் டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா phase 1 அண்ட் phase 2 இருக்கும். phase 1 மீனிங் நோன் ஆல்ரெடி பசங்களுக்கு என்ன தெரியுதோ அதிலிருந்து தான் எங்களோட டாப்பிக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். known to unknown, that is called phase 1 to phase 2. phase 2ல் இன்றைக்கி என்ன டீச் பண்ண போகிறோமோ அந்த டாப்பிக்கை நாங்கள் டீச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் phase 2ல் ஐஐடி, நான் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் 12th ஸ்டாண்டர்ட் டீச் பண்ணுறேன். ஐஐடி, ஜேஇ, நீட் அந்த டாபிக்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக பசங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி டாப்பிக்காக நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த குவெஸ்டனுக்கு ரெலவெண்ட்டாக எங்கள் டீச்சிங் பேட்டர்னையே மாற்றிக்குவோம்.
இது மாதிரி நாங்கள் டீச் பண்ணுறனால எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே பெஸ்ட் டீச்சர்ஸ் தான். அதில் நான் ஒரு ஆள் பெஸ்ட்டாக இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஜைன் அண்ட் ஆல்வின் குரூப் ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸில் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஜீ தமிழோட இந்த மோட்டிவேஷன் அண்ட் கண்டினியூஸ் ஒர்க்குக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. ஸ்டார் டீச்சர் விருதை பெறப்போகும் அடுத்த ஆசிரியர் யார் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். சிறுமலர் பள்ளி என்று அழைக்கப்படுகிற லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் பள்ளியின் பெருமலராய் மனம் வீசி தமிழ் பரப்பிக் கொண்டிருக்கிறார் திருமதி சுஜாதா அவர்கள். பதினைந்து ஆண்டுகள் கற்பித்தல் பணியில் இவர் தமிழுக்கு சேர்த்த பெருமைகள் அதிகம். பாட புத்தகங்களையும் தாண்டி தமிழ் இலக்கியங்களில் சங்கத்தமிழ் முதல் இன்றைய தங்கத்தமிழ் வரை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். இவர் வகுப்பறைகளின் இலக்கிய நயங்களில் இதயம் தொலைத்த மாணவர்களின் எண்ணிக்கை 1000. தமிழ் பாடங்களை விரித்துரைக்கும் வழியில் மட்டுமின்றி பண்ணாகவும் பாட்டாகவும் பிரித்துரைப்பதிலும் வல்லவர். ஆடலுடன் பாடலை கேட்டு கற்பதிலேதான் நயம் நயம் என்று இவரின் மாணவர்களும் பாடித் திரிகிறார்கள். அறைக்குள் நுழைந்தவுடன் ஆசிரியர் என்ற முகமூடியை கழற்றி மூலையில் வைத்துவிட்டு தோழமை என்ற உணர்வை மட்டும் மாணவர்களின் மூளைக்குள் வைத்து விடுகிறார். இவரை பார்த்தவுடன் பீரிடுகிறது மாணவர்களின் உற்சாகம். கவிதை, கட்டுரை, பேச்சு, நாடகம் என்று பல்வேறு மேடைகளில் இவரின் மாணவர்கள் விருதுகளை வென்று வந்து கொண்டே இருக்கிறார்கள். தான் கற்பிக்கும் தாய் தமிழுக்கு ஒரு தங்க நாற்காலி செய்ய துடிக்கும் திருமதி சுஜாதா அவர்களுக்கு ஜீ தமிழ் நியூஸின் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் எஸ். சுஜாதா அவர்களை ஸ்டார் டீச்சர் விருதை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடை அழைக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்கி கௌரவிக்கிறார். நான் இன்னைக்கு இந்த அவார்டு வாங்குறேன் அப்படின்னா முதல்ல நான் என்னையே வந்து இது கனவா நனவா அப்படின்றதுலேருந்தே நான் இன்னும் விடுபடுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் நிறைய பள்ளிகளில் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் என்னையே எனக்கு உனக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டினது என்னுடைய தாளாளர் லைன். அவர் பேரே வந்து ஜான் சேவியர் தங்கராஜுங்கிற பேரே வந்து ஒரு தாரக மந்திரமாகவே நான் வந்து நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னால் என்னுடைய இத்தனை சிறப்புகளுக்கும் நான் நிறைய பள்ளிகளில் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் வேலை பார்ப்போம். ஆனால் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். உங்களுடைய குழந்தைகள் வீட்டில் எப்படி நீங்கள் இருக்கீங்களோ அதே இதோட உங்கள் குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய பார்வைக்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் அப்படின்னா என்னுடைய தாளாளருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 2000 குழந்தைகளையும் வந்து எப்படி வளர்க்க முடியும், எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எங்கிட்டயே கொடுத்துட்டார். அதனால் என்னுடைய குழந்தைகளை வந்து என்னால் நல்லபடியாக வளர்க்க முடியுது அப்படிங்கிறதுல. ஏன்னா நான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசிரியருங்கிற ஒரு நிலையை தாண்டி தான் நான் குழந்தைங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய முதல் மோட்டிவாகவே இருந்தது. எனக்கு வந்து என்னையே அடையாளம் காட்டிய ஒரு தாளாளர் அப்படின்னு சொல்கிறதில் நான் வந்து எங்களுடைய சாரை சொல்கிறத தான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அவனை அவன் கண் விடல் என்ற திருவள்ளுவரினுடைய பொய்யாமொழி உரைத்த அந்த இதற்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜீ தமிழுக்கும் ஜீ தமிழ் நியூஸுக்கும் என்னுடைய தாளாளருக்கும் என் குடும்பத்தாருக்கும் மற்றும் என்னுடைய பள்ளி குழந்தைகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. வணக்கம்.
டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக எங்கள் ஹெச்எம் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், எய்த்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், மற்ற பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து விருதுகளை வழங்குவதற்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்த கனவாசிரியர் அமைப்பின் இயக்குனர் திரு தாமரைக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் சிறப்பு பரிசை தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொய்யாமொழி புலவர் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் அன்பெனப்படுவது யாதெனின் மகிழ்ச்சியை பரப்புவது. அப்படி வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் ஏன் பெயருக்கும் கூட இடைவெளி இல்லாமல் வித்தியாசமில்லாமல் வாழும் மாண்புமிகு மனிதர். இதோ அவருக்கான காணொளி. அன்பில் சிறந்த தவம் இல்லை என்றான் மகாகவி. கல்வியின் நோக்கமே அன்பை விதைப்பது. அன்பு தவம் என்றால் கல்வி அதன் வரம். கல்வி என்ற வரத்தை மெய்யாய் மொழிய வந்திருக்கிறார் இந்த பொய்யாமொழி. திருமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தமிழ்நாட்டு அரசின் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இவர் அமைச்சராய் பொறுப்பேற்ற கணத்தில் கோவிட் என்ற பெருந்தொற்று அரக்கனின் அசுர கால்களில் மிதிபட்டு கல்வி என்ற சங்கிலி கன்னிக்கன்னியாய் உடைந்து கிடந்தது. காலச்சக்கரத்தின் கடையான இடுக்கில் நசுங்கி கற்றல் ஒரு புறமும் கற்பித்தல் மறுபுறமாய் பிரிந்து கிடந்தன. வகுப்பறையின் வாசம் மறந்த மாணவர்கள், மாணவர்களின் பாசம் துறந்த ஆசிரியர்கள், இணையத்தின் பிணைய கைதியாய் போன குழந்தைகளை மீட்க முடியாமல் பரிதவித்த பெற்றோர்கள். இந்த முக்கோண சிலுவையை முதுகில் சுமந்தபடிதான் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்த மாண்புமிகு அமைச்சர். கடந்த 2 ஆண்டுகளில் இவர் அறிமுகம் செய்த திட்டங்கள் அத்தனையும் முத்துக்கள். இல்லம் தேடி கல்வி, என்னும் எழுத்தும், நான் முதல்வன், கலை திருவிழா, நம் பள்ளி நம் பெருமை, வாசிப்பு இயக்கம், காலை உணவு திட்டம் என இவர் தொட்ட இடமெல்லாம் பொன் விளைந்தது. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற வார்த்தைகளுக்கு வலு சேர்க்கிறார். மாணவர் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் இல்லா கல்வி, உயர்கல்வி சேர்க்கை என அனைத்து குறியீடுகளிலும் நாட்டிலேயே முன்னிருக்கிறது நம் தமிழ்நாடு. சமீபத்தில் பல்வேறு கோரிக்கைகளோடு போராட்டக்களம் கண்ட ஆசிரியர்களை புன்னகையோடு இவர் அணுகிய விதம் அலாதியானது. அன்பு, அறிவு, அறம் இந்த 3ம் தான் கல்வியின் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது ஜீ தமிழ் நியூஸ். பள்ளிக்கல்வித்துறையில் நாளும் நாடு போற்றும் நல்ல செயல்களை செய்து வரும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் முதல் என்னுடைய மாலை வணக்கம். ஜீ தமிழ் நியூஸ் என் பள்ளி விருதுகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற டாக்டர் சிவகுமார் சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பொன்துரை அவர்களே, தலைமை செய்தி ஆசிரியர் தமிழ் ஜீ தமிழ் நியூஸினுடைய செபி ஸ்டாண்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற எனது பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களுக்கும், எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளி நிறுவனத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். காலையிலேருந்து ஃபுல்லாக அசம்பிளி செஷன் போச்சு. அசம்பிளி செஷன் இன்றைக்கி கூட எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு என்னென்ன திட்டங்களை இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது, குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புக்கு என்று நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு அதற்கான பதிலை வழங்கிவிட்டு இன்றைக்கு இது போன்ற ஒரு பள்ளி நிகழ்வு, குறிப்பாக பள்ளிகளுக்கு விருது வழங்குகின்ற நிகழ்வு. ஏன்னா ஏற்கனவே ஜீ நிறுவனம் என்பது
நாளை இலக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். அது மாணவர்களுக்கானது. இது ஆசிரியர்களையும் அந்த பள்ளிகளையும் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு என்று வரும்போது ஆல்மோஸ்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறந்த பள்ளிகளாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பள்ளிகளுக்கு இன்னும் தொடர்ந்து இதை தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். உங்களை பார்த்து மற்ற பள்ளிகள் அடுத்த முறை ஜி வழங்குகின்ற அந்த விருதை நம்ம எப்படியாச்சும் வாங்கியே தீரணும் என்கின்ற அளவிற்கு அவர்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நாள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டுகின்றேன். குறிப்பாக எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், இன்றைக்கி நம்முடைய பிரபாகரன் சார் விருது வாங்கியிருக்கீங்க, ரவிகாஷி வெங்கட்ராமன் சார் வாங்கியிருக்கீங்க, சந்திரன் சார் வாங்கியிருக்கீங்க, ஸ்ரீதேவி மேடம், நாகராணி மேடம், சுஜாதா மேடம், எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறுவனம், ஒரு பொழுதுபோக்கு நிறுவனத்திற்கும் ஒரு செய்தி சேகரிக்கிற நிறுவனத்திற்கும் பல வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இது நாட்டு மக்களுக்கு, அது சின்ன பையன்லேருந்து வயதானவர்களுக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம செய்கின்ற உழைப்பிற்கு ஏதாச்சும் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் பெரிய மேடையில் பேசிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கமே கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டியிருந்தால் கூட அவங்க திருப்பி காரில் ஏறி போகும்போது நம்ம டிரைவர் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டார், அண்ணன் நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா. எப்படி ஏங்கப்படுகின்ற மனசு தான் எல்லாத்துக்குமே அந்த குழந்தை மனசு உண்டு. ஸோ இதை ரொம்ப அழகாக இன்றைக்கு நம்முடைய ஜி நிறுவனம் அதை ரொம்ப செஞ்சுருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. செய்தி சேகரிப்பு என்பது ஏன் அந்த வித்தியாசம் என்று சொல்வதற்கு காரணம், இந்த செய்தி சேகரிக்கின்ற இவர்களுடைய பணி என்பது ஒரு ட்ரைபாடை ஒன்று தூக்கிக்கிட்டு, ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு, இந்த லைவ் கிட்டுன்னு போன்னு சொல்கிறாங்க, இந்த பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க அப்படின்னா ஓடுவாங்க அவங்கக்கிட்ட. எப்படியாச்சும் நம்ம பேட்டியை வாங்கி இது ஃபஸ்ட்டு நம்முடைய தொலைக்காட்சியில் நம்ம தான்ப்பா ஃபஸ்ட்டு ஒளிபரப்பணும் வேர்த்து விறுவிறுக்க ஓடுவாங்க. அவங்கெல்லாம் பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து வந்தது தான். எஜுகேட்டம் என்று சொல்வார்கள். எஜுகேட்டம் என்று சொன்னால் பயிற்சி அளித்தல், எஜுகேர் என்று சொன்னால் வளர்த்து எடுத்தல் என்ற பொருள். ஸோ இது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மனிதனுக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா அது கல்வி தான். ஏன்னா வெறுமனே ஒரு எஜுகேஷன் டஸ் நாட் சேஞ்ச் த வேர்ல்டு, எஜுகேஷன் சேஞ்ச் த பீப்புள், பீப்புள் வில் சேஞ்ச் த வேர்ல்டு. இதுதான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு மனிதனை மாற்றக்கூடிய, அவனுக்கு இருக்கின்ற பிற்போக்கு சிந்தனைகளை மாற்றக்கூடியது, அவனுக்கான விழிப்புணர்வை பகுத்தறிவை தரக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா அது கல்வி தான் முதல் இடம். அது அதனால தான் கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அதுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் தருவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் மருத்துவம் எனது இரு கண்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதன் பல செயல்பாடுகளில் இன்றைக்கி பல்வேறு திட்டங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 7 முந்தா நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவம் என்பது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக 29 மாதங்கள் தான். ஆனால் என்னுடைய பள்ளி படிப்பு, என்னுடைய கல்லூரி படிப்பு, இந்த அனுபவம் இருக்குது பார்த்திங்கன்னா. நான் சக நண்பர்களோட பழகுவது, எனக்கு எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன், ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் என்ன ஒரு நினைப்போடு நம்ம அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போம், கல்லூரிக்கு. இந்த அனுபவம் தான் ஏதோ ஒரு விதத்தில் என்னை ட்ரைவ் பண்ணுது. ஆனால் பல நேரங்களில் நான் இன்றைக்கு நின்று பேசுவதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் காட்டுறதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் என்னை வளர்த்தெடுத்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அது என்றைக்குமே என்னால் அதை மறக்க முடியாது. வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்களும் அப்படித்தான். இன்றைக்கு ஒரு பார்வையாளராக வந்திருக்கலாம், நாளைக்கு ஜி நடத்த போகிறத நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே உட்காரக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் உங்களை வளர்த்தெடுப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் நான் அதை பார்ப்பேன். ஆசிரியர் பெருமக்களும் அதே போன்று பெற்றோர்களும் இருவரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைக்கு என்ன தெரியுங்கிற நம்ம முதல்ல உணரணும். நம்ம பாரு, பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், எய்த்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், மற்ற பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்களை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கண்டறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதுமாதிரி டீச்சர்ஸ்க்கான அந்த டாலரன்ஸ் லெவல், நான் ஒரு 2 முறை என்னுடைய மகனுக்கு நான் ஒரு டியூஷன் எடுத்தேன் நானே உட்காந்து. பட் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த டெம்பர்மெண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன்னா சொல்லித்தர விதம் எனக்கு மேபி அவங்களுக்கு ஏற்றவாறு சொல்லித்தர தெரிஞ்சிருக்காது எனக்கு. பட் ஆனால் டீச்சர்ஸ் அவங்கள எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு விதமாக நடத்துகிற ஒரு ஜென்ரேஷன் போய் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதே டீச்சர் தான் இருப்பாங்க. ஆனால்
வரக்கூடிய இந்த புது ஜென்ரேஷனுக்கு ஏற்றாறு போல் அவங்க வந்து பாடம் நடத்த வேண்டும். அப்போ தான் அவங்களோட போய் கனெக்ட் ஆவாங்க. இல்லைனா ஏதோ ஒரு லாட்டின் அண்ட் க்ரீக் மாதிரி இந்த பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க கிளாஸ் ரூம்ஸில். ஸோ அதற்கு தகுந்தாப்போ அந்த பாடத்திட்டத்தை இன்றைக்கி மாற்றிக்கொண்டு அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தான் நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாருமே. குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஜீக்கான அந்த அவார்டு கொடுக்குற இந்த நாளில் நான் கலந்துக்கிறது இன்னும் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களுடைய அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற கலை பண்பாட்டு கொண்டாட்டம் 2வது ஆண்டாக இன்றைக்கு அதை நாங்கள் தொடங்கியிருக்கின்ற நாள் இந்த நாள். தமிழ்நாடு முழுவதும் இங்கே ஏறத்தாழ பார்த்திங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து 27 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த முறையும் அதிகப்படியாக, ஏன்னா லாஸ்ட் டைம் இது முடிஞ்சு அந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டத்துடைய ஃபைனல் ஸ்டேஜ் நேரு ஸ்டேடியத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்தது. கலையரசன் கலையரசி என்கின்ற அவார்டை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து ஒரு பள்ளி சார்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்வில் குறிப்பாக எங்களுடைய பள்ளிகள், எங்களுடைய மாணவ செல்வங்கள் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே இன்றைக்கி மேம்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் ஜி நடத்துகின்ற இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். ஏற்கனவே லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது அங்கே இருக்கின்ற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழு, அது புதிதாக அதை உருவாக்கம் செய்து அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய தாய் தான் அதுக்கு தலைவியாக இருக்க வேண்டும். அவர் கீழே ஒரு 20 பேர் கொண்டிருக்கின்ற குழுக்கள். இது ஒரு பள்ளி தன்னிறைவு பெற்றிருக்கின்ற பள்ளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அங்கே இருக்கின்ற பேரண்ட்ஸ், அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸோடு உட்காந்து பேசி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு துருவமாக இருக்கவே முடியாது, இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா படிக்கிறது நம்ம பிள்ளையை போய் ஒரு இடத்துல விட்டு நம்ம பாட்டு வேலைக்கு போயிடுறோம் நம்ம. ஆனால் 2ஆம் பெற்றோர்களாக நம்ம பார்க்கக்கூடாது யார் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆக இதை உணர்கின்ற விதமாக இன்றைக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஏன்னா பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும், தன்னிறைவு பெற வேண்டும் என்கின்ற வகையில் தான் அந்த நிகழ்வை அன்றைக்கு தொடங்கி வைத்தார். இன்றைக்கு அது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்றைக்கி அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோன்ற பள்ளிகளை மேம்படுத்துகின்ற எங்களுடைய சிஸ்டத்தில் மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கி நம்முடைய ஜி நடத்துகின்ற இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து அது என்னமோ தெரில, எனக்கும் ஜிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம். ஏன்னா ஏற்கனவே அந்த நாளை இலக்கு அப்படிங்கிறது கொண்டு வந்தீங்க, இப்போ அடுத்த கட்டமாக இதை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதை அடுத்த கட்டமாக அடுத்த ஆண்டு நடத்தும் பொழுது இன்னும் வேறு விதமாகவும் நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். இன்னும் அதிகப்படியாக இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற 13 பள்ளிகள் 6 டீச்சர்ஸ் என்று இல்லாமல் அடுத்த முறை இன்னும் அதிக அளவில் நீங்கள் கொடுக்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அது வந்து ஒரு பரவலாக அனைவருக்கும் கொடுத்ததற்காக இருக்கும் என்கின்ற வகையில் அந்த என்னுடைய சஜஷன்ஸ் நமக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நம்முடைய பெற்றவங்க நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ, நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ, ஏதோ நம்ம மேல் இருக்கின்ற தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் மூலமாக ஏதோ நம்மளை திட்டாங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள் மேல் இருக்கின்ற அக்கறை, 12ஆம் வகுப்பு முடிச்சக்கப்புறம் நீங்கள் கல்லூரி போயிடுவீங்க. நீங்கள் கல்லூரி முடிச்சக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. ஆனால் அன்றைக்கு இருக்கின்ற சமூகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இவன் எப்போ வலிக்கி விழுவான் அந்த இடத்த நான் எப்படா நிரப்புவேன் தான் இருப்பான். நல்லது கெட்டது எடுத்து சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சொல்வதற்கு நம்முடைய பெற்றவங்களும் நம்மளது 2ஆம் பெற்றோர்களாக ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அவங்க சொல்கிறத ஒவ்வொன்றையும் அதை நீங்கள் வந்து கவனமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற என்னோடய வேண்டுகோளையும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு விருது பெற்றிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிகளுக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துணை பணிச்சுமைகள் இருந்தும் நாங்கள் அழைத்த அடுத்த கணமே எங்களுக்காக நேரம் கொடுத்து இவ்விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் அன்பிலார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ராமாபுரம் மற்றும் திருச்சி எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும், லயன் டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தலைவர் திரு பொன்துரை அவர்களுக்கும், விருது பெற்ற ஆசிரியர்களுக்கும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை விட பெரிய வார்த்தை ஒன்றிருந்தால் கண்டுபிடித்து சொல்லுங்கள், அதை உங்களுக்கே சமர்ப்பிக்கிறோம். ஜீ தமிழ் நியூஸ் பெருமையுடன் வழங்கும் என் பள்ளி விருதுகள் 2023, ஸ்டார் டீச்சர்ஸ் அவார்ட் 2023, ஹெல்த் பார்ட்னர் லயன் மியூஸ்லி, வென்யூ பார்ட்னர் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக எங்கள் ஹெச்எம் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், எய்த்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், மற்ற பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க.